ஹலோ மக்களே, நான் தான் உங்க டாக்டர் ஜொரசன். வெல்கம் பேக் டு பல்லு புடுங்கி பாட்காஸ்ட். இது நம்ம எபிசோட் நம்பர் 4. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்ல பார்க்க போறோம்னா, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா? ஆமா, இது ஒரு விளம்பர கேம்பெயின் மாதிரி இருக்கிற ஒரு டாபிக் தான். இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியா தெரியாதுல்ல. அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த எபிசோட். இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கிச்சன் ஆக்சசரிஸ் நம்மளுக்கு இந்த டூத் பேஸ்ட்ல வந்துட்டே தான் இருக்கு. லெமன் இருக்குன்னு சொல்றாங்க, சால்ட் இருக்குங்கிறாங்க, கிராம்பு இருக்குன்னு சொல்றாங்க, வேப்பல இருக்குன்னு சொல்றாங்க, சார்கோல் இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எல்லாமே நம்மளுக்கு பல் தேய்க்கிறதுக்கு தேவையா? ஆனா நம்மளுக்கு தெரியாது. பட் நம்மளே அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினை பார்த்து அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரியலி இட் இஸ் நெசசரி. வாங்க ஃபுல் பாட்காஸ்ட்ல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக்மெண்ட் 1க்கு வருவோம். அதாவது முன்னொரு காலத்துல நம்ம இந்த செங்கல் பொடியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஐ மீன் நம்ம யூஸ் பண்ணல, நம்ம தாத்தா பாட்டிலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவன் எனக்கே சொல்லியிருக்காங்க, நீங்க செங்கல் பொடியெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா பல்லு நல்ல கலர் ஆகும், உப்பு போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையான்னு கேட்டீங்கன்னா ஆமா, பல்லு நல்ல கலர் ஆகும், கூடிய சீக்கிரத்துல பல்லுல கூச்சம் வந்துடும். அதுதான் ரியல் ஃபேக்ட். அந்த செங்கல் பொடி எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் சாண்ட் பேப்பர். நீங்க செவுத்துல சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செவுரு லேயரே அப்படியே வந்துடும். சரியா? அதே மாதிரிதான் உங்க பல்லுல இருக்கிற எனாமல் லேயர் கொஞ்சம் கொஞ்சமா தேய ஆரம்பிக்கும். பல்லுல இருக்கிற முதல் லேயர் எனாமல் லேயர். அந்த லேயர் உங்களுக்கு பல் கூச்சம் எதுவுமே பண்ணாது. பட் அதுக்கு உள்ள இருக்கிற லேயர் பாத்தீங்கன்னா டென்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நீங்க அந்த எனாமல் லேயர் தேய்ச்சி ரொம்ப தேஞ்சு போயிருச்சோ, அது உங்களுக்கு டென்டின் லேயரை தொற்றும். டென்டின் லேயர் கூசுறனால நம்மளுக்கு இந்த ஜில் தண்ணி குடிச்சா இல்லைன்னா சுடு தண்ணி குடிச்சா, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா, எது சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு பல் கூசுற மாதிரி இருக்கும். ஒரு மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அது நம்மளோட அடுத்த பாயிண்ட்டுக்கான லீடிங். அதுக்கு கீழே பல்ப் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் இருக்கு. அந்த பல்ப் அப்படிங்கிற பார்ட்டை பாத்தீங்க அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு கீழே இருக்கிற பிளட் சப்ளை. ஸோ அங்க லைட்டா உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இல்ல பல் தேஞ்சு அந்த ரீச் ஆயிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், லைஃபை தொலைச்சிட்டேப்பா தான். உங்களுக்கு பல் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஆப்வியஸா எக்ஸ்ட்ராக்ஷன் இல்லைன்னா ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட் போற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கிற பல்லு அது எதுக்கு நோண்டிக்கிட்டு, அதுதான் என்னோட கருத்து. ஸோ நீங்க நல்லா இருக்கிற பல்ல செங்கல் பொடி இல்ல உப்பு அதெல்லாம் போட்டு தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 60-70 வயசுல இருக்க வேண்டிய தேய்மான லெவல் உங்களுக்கு 20 வயசுல வந்துருச்சுன்னா ரெஸ்ட் ஆஃப் 40 இயர்ஸ் உங்களுக்கு எல்லா பல்லும் வீக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த காலத்துல நம்மளுக்கு வேப்பங்குச்சி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். வேப்பங்குச்சி யூஸ் பண்றது குட் ஆர் பேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட் தான். பிகாஸ் வேப்பங்குச்சில ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. வேப்பங்குச்சி மட்டும் யூஸ் பண்ணா சில நேரம் அது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்காது. ஏன்? பிகாஸ் அது எல்லா பார்ட்ல இருக்கிற பிளேசஸுக்கும் போகாது. நம்ம சும்மா மேல மட்டும் தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுருவோம். அதுல இருக்கிற அந்த பிரிஸ்டல்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா எல்லா பார்ட்லயும் போய் உங்களோட ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுமா அப்படின்னு தெரியாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு யூஸ் த டூத் பிரஷ். அதுவும் நாங்க ப்ரிஃபர் பண்றது முடிஞ்ச அளவுக்கு சாஃப்ட் பிரஷ் யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். இது உங்களோட எனாமலை ரொம்ப தேய்க்காது. தென் அது மட்டும் கிடையாது, நீங்க பிரஷிங் டெக்னிக்கும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கணும். இப்போ விளம்பரத்துல பாத்தீங்கன்னா சார்கோல் டூத் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வித்துட்டு இருக்காங்க. சார்கோல் டூத் பேஸ்ட் அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல, கறிக்கட்டை தான். அதுல நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா பல்லு வெள்ளை ஆகுமான்னு கேட்டீங்களா? கண்டிப்பா வெள்ளை ஆகும். சேம் செங்கல் பொடி யூஸ் பண்ற அதே கான்செப்ட் தான். அதுல ஸ்மால் பிரிஸ்டல்ஸ் இருக்கும். அகைன் அதுவும் எனாமலை தேய்ச்சி உங்களுக்கு பல் கூச ஆரம்பிக்கும். ஸோ பெட்டர் அதையும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் நல்லது. ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ள போலாம். நம்ம இந்த டாபிக்ல முக்கியமா பார்க்க போறது இந்த சால்ட் தான். சால்ட் இருக்க டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டல் சால்ட் இருக்க டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. டிசால்வ்டு சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இனி அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸும் கிடையாது. பிகாஸ் சால்ட் டென்டிஸ்ட்ரியில நாங்க யூஸ் பண்ணுவோம். எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, கம் ஸ்வெல்லிங் இருந்துச்சு அப்படின்னா, பெரிடோண்டல் ப்ராப்ளம் அதாவது ஈறு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா சால்ட் வாட்டர் காக்லிங் பண்ண சொல்லுவோம். அதாவது வார்ம் சால்ட் வாட்டர் காக்லிங். ஸோ அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணுவாங்க. இதுல டிசால்வ்டு சால்ட்னால பெரிய யூஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அது யூஸ் பண்றதுனால தப்பு எதுவும் கிடையாது. பட் டிசால்வ்டு சால்ட்டா இருக்கணும். இப்போ எடுத்து பல் தேய்க்காதீங்க. சீக்கிரத்துல உங்க பல்லு அதே எனாமல் தேஞ்சு டென்டின் எக்ஸ்போஸ் ஆகி, டென்டின் தேஞ்சு பல்ப் எக்ஸ்போஸ் ஆகி ரூட் கேனல் இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஸோ இங்க நான் அகைன் ஃபைனலா உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னன்னா, உப்புங்கிறது ஜஸ்ட் மார்க்கெட்டிங் டாக்டிக்ஸ். யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான், பண்ணலாம்னு ஒண்ணுதான். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணணும்னு இல்லை. பட் உங்களுக்கு அது அவைலபிளா இருக்கு, சீப்பரா இருக்கு நினைக்கிறீங்க, வாங்கிக்கிறீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ செக்மெண்ட் 3, த ரியல் ஹீரோ ஆஃப் டூத் பேஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ளூரைடு தான். அந்த ஃப்ளூரைடு இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம யூஸ் பண்றது ஆல்வேஸ் பெட்டர். ஃப்ளூரைடு அப்படின்னா என்னன்னா, டூத் இருக்குல்ல எனாமல் லேயர், அது மேல ஒரு பேரியர் லேயர் மாதிரி ஆக்ட் ஆகுது.
ரீமினரலைசேஷன் ப்ராப்பர்ட்டி. ஈவன் உங்க டென்டின் லைட்டா எக்ஸ்போஸ் ஆயிருந்தா கூட அது வந்து ரீமினரலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகுது. இப்போ ஃப்ளூரைட் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா 1000 ppm, அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லிமிட். அட்லீஸ்ட் அது இருக்கிற மாதிரி டூத் பேஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். அதான் நான் சொன்ன மாதிரி ரீமினரலைசேஷனுக்கு அந்த ஃப்ளூரைட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து பல் சொத்த வராம பாதுகாத்துக்கும். ஸோ நீங்க பார்க்க வேண்டியது சால்ட் இல்ல, ஃப்ளூரைட் தான். தென் இன்னும் நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் பத்தி இன்னொரு பாட்காஸ்ட்ல டீட்டெயிலா சொல்றேன். இந்த ஃப்ளூரைட் பத்தி ஏன் இந்த டூத் பேஸ்ட் கம்பெனிஸ் எல்லாம் பெருசா சொல்ல மாட்டேங்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் போரிங் டாபிக் தான். மக்களுக்கு சால்ட், லெமன் அதெல்லாம் போட்டா மக்களுக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆகும். ஃப்ளூரைட் இருக்கு அது இருக்குன்னு சொன்னா மக்களுக்கு அவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆகாது. அதாவது இப்போ கிராமப்புறத்துக்குலாம் அந்த ப்ராடக்ட் போனோம் அப்படின்னா ஃப்ளூரைட் இருக்குன்னு சொன்னா மக்களுக்கு அவ்வளவு ரீச் ஆகாது. இது உப்பு இருக்கு, உப்பு நம்ம டே டு டே பல் வலினா இங்க மக்கள் வந்து அறியாமையினால உப்பு நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, கிராம்பு யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் இருக்கிற மாதிரி டூத் பேஸ்ட் கொடுத்தோம்னா மக்கள் ஈஸியா கனெக்ட் ஆவாங்கல்ல. ஸோ அதனாலதான் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க உஷாரா ஃப்ளூரைட் இருக்கா அப்படிங்கறத பார்த்து வாங்கிக்கோங்க. சரியா? அடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறது வந்து த டூத் ஒயிட்னிங் ட்ராப் தான். இந்த கடைசி செக்மெண்ட் வந்து எதை பத்தி அப்படின்னா, இப்போ மார்க்கெட்ல பல்லு வெள்ளையாக்குறதுக்கு விசிபிள் ஒயிட், கிளீன் ஒயிட் அப்படி இப்படி நிறைய டூத் பேஸ்ட் வந்திருக்கு. அதெல்லாம் நெசசரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அதுல இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட் முதல்ல சொன்னேன்ல, இந்த செங்கல் இது வந்து அப்ரேஸ் பண்ணி பல்லு வந்து கூச்சம் வருதுன்னு, அதே தான் கொஞ்சம் கெமிக்கல் யூஸ் பண்ணி பண்ணுது. வெள்ளையா இருக்கிறது வந்து பல்லோட கலர் என்னைக்குமே கிடையாது. லைட்டா எல்லோயிஸ் ஒயிட் தான் பல்லோட கலர். அதான் ஹெல்த்தியான ஒன். அதான் நம்ம ஒயிட் ஆக்கணும் நம்மளுக்கு நிறைய மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, ஆக்ட்ரஸ் எல்லாருமே பல்லு வெள்ளையாறதுக்காக டூத் ஒயிட்டனிங் பண்ணியிருக்காங்க. டூத் ஒயிட்டனிங் மட்டும் பண்ணாம வெனியர்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதையும் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி நான் செப்பரேட் பாட்காஸ்ட்ல போடுறேன். பட் அதெல்லாம் ஹெல்த்தியான்னு கேட்டீங்களா கண்டிப்பா கிடையாது. ஸோ இருக்கிறத எப்படி நல்லா மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மோஸ்ட்லி நீங்க கெமிக்கலா யூஸ் பண்ற எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ டூத் பேஸ்ட்ல என்ன இருக்கிற மாதிரி டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கிறது இந்த பாட்காஸ்ட்ல நான் கிளியரா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ளூரைட் இருக்கான்னு மட்டும் பாருங்க. உப்பு இருக்கா, மசாலா இருக்கா, அது இருக்கா, எதுவுமே வேணாம். ஃப்ளூரைட் இருக்கான்னு பாருங்க. வேற என்னென்ன டூத் பேஸ்ட் கண்டென்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு பாட்காஸ்ட்ல டீட்டெயிலா சொல்றேன். இது ஜஸ்ட் உப்பு தேவையா இல்லையா அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட் பேசணும்னு ஆசைப்பட்டேன். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பாட்காஸ்ட் கேட்கணும் அப்படின்னா இந்த பல்லு புடுங்கி பாட்காஸ்ட்டை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் நம்ம யூடியூப் சேனல் அன்ஸ்கிரிப்டட் ரோம்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த பாட்காஸ்ட்ல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஜொரோசன். பாய்.